ஹாய் மக்களே வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற கோவில் என்னென்னா செஞ்சேரிமலை செஞ்சேரிமலை பக்கத்தில் இருக்கிற மந்திரகிரி வேலாயுத சுவாமி திருக்கோவில். இது வந்து கோயம்புத்தூர்லேருந்து கிணத்துக்கடவு ஓயும் போகலாங்க, இல்லைன்னா சூலூர் ஓயும் போகலாம். கிணத்துக்கடவுலேருந்து சுமார் ஒரு 25 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருக்கோவில். இது வந்து பொள்ளாச்சியிலேருந்து போனால் பொள்ளாச்சியிலேருந்து பல்லடம் போகிற ரூட்டு, ஒரே பைபாஸ். அது பல்லடத்துக்கு முன்னாடியே ரைட்டில் கட்டாகு. செஞ்சேரிமலை மந்திரகிரி வேலாயுத சுவாமி கோயில். இந்த கோயிலில் செவ்வாய்க்கிழமை சிறப்பு பூஜை நடைபெறும். என்ன சத்ரு சம்கார பூஜைன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஜாதகத்தை லேமினேஷன் எடுத்துகிட்டு எல்லா லேமினேஷன் எடுத்துகிட்டு போகணும். பூவம்பழம் 2, மாதுளம்பழம், திராட்சை, எல்லா பழங்களும் ஒவ்வொன்று. அப்புறம் காலையில் 9:30 மணிலேருந்து 10:30 மணிக்குள்ளே தான் இந்த வந்து பூஜை வந்து நடைபெறும். கண்டிப்பாக இந்த கல்யாணமாகத்தாளுக்கு இந்த கோயிலுக்கு போனால் கண்டிப்பாக கல்யாணம் நடைபெறும். இது வந்து செவ்வாய்க்கிழமை கம்பல்சரி இந்த பூஜை நடக்கு. நீங்கள் யாரும் போகலின்னா கண்டிப்பாக போயிட்டு வந்து. மிகவும் சக்தி வாய்ந்த முருகன் திருக்கோவில் செஞ்சேரிமலை மந்திரகிரி வேலாயுத சாமி திருக்கோயில். படி வந்து எவ்வளோ நல்ல கம்மியாக தான். கோவில் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த கோவிலுக்கு மேலே நின்று பார்த்தா எங்கே பார்த்தாலும் தென்னை மரம் தான். இந்த தென்னை மரம் இல்லாத ஊரே கிடையாது, பூரா சுற்றி தோட்டம் தான். ஆனால் இங்கே மேக்ஸிமம் ஓட்டு வீடு தான் இருக்கும். ஆர்சி வீடு வந்து 1-2 வீடு தான் இருக்குது. ரொம்ப அபூர்வமாக இருக்குது. அப்படி ஒரு சக்தி வாய்ந்த திருக்கோவில் மந்திரகிரி வேலாயுத சாமி திருக்கோயில். ஆனால் கண்டிப்பாக வந்து இந்த கோயிலில் இந்த சத்ரு சம்கார பூஜை வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அது வந்து கல்யாணம் ஆகாதவங்களுக்கு மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் யாராச்சும் பகை பண்ணி வச்சுருந்தாலோ எது பண்ணி வச்சுருந்தாலும் அந்த பூஜை வந்து பண்ணினீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. மந்திரகிரி வேலாயுத சுவாமி திருக்கோவில். வேறு அந்த கோயிலோட படிக்கட்டு பாருங்க, ரொம்ப அழகாக இருக்குதுங்க. 2003 நம்ம அம்மா ஜெயலலிதா அவர்கள் தான் இந்த கோயில் வந்து திருப்பணிகள் தொடங்கி வச்சாங்க. அவ்வளோ அழகாக இருக்குது ஸ்டெப்பு. அந்த கோயிலுக்கு அந்த பக்கம் பாறை இருக்குது, ரொம்ப ரொம்ப அழகான பாறை. இப்போ வந்து கோயில் பூட்டி இருக்குது. ஏன்னா 4 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க. காலையில் 9 மணிலேருந்து 12:30 மணி வரைக்கும் தான் கோயில் ஓப்பன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 4 மணி, நான் ஒரு 2 மணிக்கு போனாலும் கோவில் பூட்டி இருந்தது. ஒரு மேலே வரும் மந்திர வடிவேல் முருகா. எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாரு. அப்படியே தெரியுது இங்கே வர சூப்பராக பாரு. சுற்றி தென்னை மரம் தான், எங்கேயா பார்த்தாலும் தென்னை மரம் தான். அவ்வளோ இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா பூரா தோட்டங்கள் தான். அங்கே இருக்கிற தென்னை மரம் அப்படி எவ்வளோ அழகாக இருக்குங்க பாருங்க. வேறு சுற்றி ஓட்டு வீடு தான். ஆர்சி வீடு ரொம்ப ரொம்ப கம்மி. ஒரு வீடோ 2 வீடோ இருக்குது. கீழே வர பூரா ஓட்டு வீடு தான். ஓட்டு வீடு பாறை அந்தளவுக்கு. அந்த பக்கம் பாறை இருக்குது, சூப்பராக இருக்குது. அந்த பாறை மேலே நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க. பாருங்க பாறை ரொம்ப ரொம்ப அழகு. இங்கே ஒரு கோவிலுக்கு மேலே மகாதீபம் ஏற்றுனாங்க. மக்களே தீபத்தன்னைக்கு செஞ்சேரி மலையில் இருக்கிற மகாதீபம் ஏற்றுனாங்க. வேலாயுத சுவாமி கோயிலோட பாறை. இந்த பாறை அழகான, எவ்வளோ மழை வந்தாலும் அடிக்கிற அளவுக்கு போகிற பாறை தான். இந்த பாறை ஆகாது, பக்கம்தான். ரொம்ப சிறப்பு வாய்ந்த சக்தி வாய்ந்த திருக்கோவில் மந்திர வடிவே முருகா. இங்கே வந்து செவ்வாய்க்கிழமை நாள் கல்யாணமாகாத ஆண்கள் பெண்கள் இருந்தால் கண்டிப்பாக வந்து கல்யாணம் கண்டிப்பாக கோவிலுக்கு கீழே கண்டிப்பாக நடக்குங்க. இது ஒரு ஐதீகம் பூட்டிக்கிறதுனால இப்போ சைடில் ஒரு ஐதீகம் வந்து எல்லோரும் உட்காந்துருப்பாங்க. அதனால் கோவில் பார்த்தீங்கன்னா 4 மணிலேருந்து குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு ஒரு அது வந்து அந்த மரம் பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அதில் போய் கட்டி விட்டா அப்படியே வந்து கோயிலோட என்ட்ரன்ஸ் தான். ஆமாம், எல்லாம் வந்து கோவில் பூட்டிக்கிறதுனால இந்த பக்கம் வந்துட்டுக்கிறாங்க. நீங்கள் இந்த கோவிலுக்கு போகலின்னா கண்டிப்பாக ஒரு டைம் போயிட்டு வாங்க. நல்ல மிக சக்தி வாய்ந்த திருக்கோவில். இந்த கோவில் வந்து கிணத்துக்கடவு வந்து சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. உள்ள பாறை தான் வரும். கோயம்புத்தூர்லேருந்து சூலூர் ஓயும் போகலாம். இப்படி போனால் இந்த கோயில் வழி இருக்குது.
மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கடவுள் நடந்து வந்துருக்கிறது நம்ம நண்பர் தான். அவர் பேர் சந்தோஷ். அவர் ஆன்மீகத்தில் சுமார் வந்து கிட்டத்தட்ட 30 வருஷமாக சுல்தான் ஈடுபாடு உடையவர். அவர் அதிகபட்சமாக முகத்தை வெளியில் காட்ட மாட்டாங்க. இப்போ தான் முகம் காட்டி ரொம்ப ரொம்ப ஒரு கோயிலுக்குள்ளே வந்து மேலே மந்திர வெடுவையில் வருக வருக. இது கோயில் சுற்றி இப்போ கோயில் ஓப்பன் ஆயிடுச்சு. எல்லாம் வந்து பூஜை நடந்துட்டுருக்குது. பக்தர்களை சாமி கும்பிட்டு திரும்பி வந்துட்டுருக்குறாங்க. கோவில் எவ்வளோ அழகாக நம்ம 2003 அம்மா ஜெயலலிதா அவர்கள் கோயில் வந்து திருப்பணி தொடங்கி வச்சு வெகு சிறப்பாக கட்டி முடிச்சிருக்கிறாங்க. இல்லை சாமி கும்பிட்டு சுற்றி வந்துட்டுருக்குறாங்க. ஒரு கோயில் கீழ் தோற்றம் பாரு மேலே வந்து அந்த வீடுகளில் வந்து அவ்வளோ அழகாக இருக்குங்க. ஆனால் பூரா ஓட்டு வீடு தான். ஓட்டு வீடாக இருந்தால் சூப்பராக இருக்குங்க. இப்போ வந்து கோயில் கீழேருந்து இறங்கி வந்துட்டுக்கிறோம். ஒரு பூரா ஓட்டு வீடு தான். அவ்வளோ அழகான கோவில். நீங்கள் இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு டைம் போயிட்டு வந்துடுங்க. இந்த கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கண்டிப்பாக மிக சிறப்பு வாய்ந்த கோயில். செவ்வாய்க்கிழமை அப்படி நீங்கள் போகிறாப்புல தான் ஜாதக லேமினேஷன் ஜெராக்ஸு, ஒரு மாதுளம்பழம், திராட்சை, ஆரஞ்சு, ஒரு செவ்வாழைப்பழம் 2 இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போயிருங்க. எடுத்துகிட்டு போய் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 1 மணி நேரத்தில் பூஜை பண்ணி உங்களை நிறுத்தி பூஜை பண்ணி பூஜை செய்து அந்த முருகனோட அருள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஓகே மக்களே, அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நீ வந்து சொல்லிருன்னு வண்டி வச்சேன்னு சொல்லிடாத. வட்டிக்கு வாங்கி கொடுத்துருக்கனா அப்படின்னு சொல்லி சொல்ல.